டே 39 3வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இந்த ரேங்க் போட்ட விஷயத்தில் வந்து எல்லாத்துக்கும் வாக்குவாதம் முத்தி போய் அதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா இந்த ப்ரோமோவில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திவாகராக இருக்கட்டும், பார்வதியாக இருக்கட்டும், அப்புறம் பிரஜினி இவங்க எல்லாருமே வந்து மாற்றி மாற்றி வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. கடைசியில் 3 பேரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த 3 பேர் அதாவது 13, 14, 12 இந்த 3 இடத்துக்குள்ளே இருக்கிற அந்த எஃப்ஜே அண்ட் பார்வதி அண்ட் திவாகர் 3 பேரையும் தூக்கி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லி ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. ஜெயிலில் போட்டதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, எதையும் முறுவலோடு சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளும் மனிதர்கள் நாங்கள் தான் அப்படின்னு வந்து பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. யார் பார்த்துக்க? பார்வதி சொல்லியிருக்காங்க. பார்வதி இந்த மாதிரி விஷயம் சொல்லும்போது கண்ணாடி கையில் கொடுத்து பார்வதி ஒன்றை பார்த்து நீயே சொல்லிக்க பார்வதி அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆக்சுவலி அந்த மாதிரி தான் பார்வதி நடந்துட்டு இருக்கிற விஷயம். எல்லாத்துலேயுமே மெயின் சண்டை வர்றது இப்போ இந்த ஒரு டாஸ்க் ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு கோட்டையை கட்டுவாங்க, அந்த கோட்டையை வாழை வச்சு அடிப்பாங்க அப்படிங்கும்போது ப்ரொமோ பார்த்துருப்பீங்க. ஹாட்ஸ்டாரில் ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க. அந்த ப்ரொமோலையும் உள்ளுக்குள்ளே அந்த கண்டென்ட் நடக்கும்போதும் சரி, அப்பயும் சண்டை வந்து பார்வதி மூலமாக இருந்துச்சு, அமித் மூலமாக இருந்துச்சு. அமித் சில இடங்களில் வந்து சைலண்டாக இருந்தால் கூட சில இடத்துல அப்படியே பொங்கி எழுந்து வராப்பில் தான் வந்து தன்னோட ஒரிஜினல் கேரக்டர் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியே கொண்டு வராப்பில். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஸோ இந்த 3 பேர் என்ன பண்ண போகிறாங்க? எஃப்ஜே வந்து இந்த குரூப்பில் சேர்ந்து என்ன பண்ண போகிறாப்புல? திவாகர் பார்வதி 2 பேர்த்துக்குள்ளே ஒரு சிங்க் இருக்குது. ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு சிங்க் இருக்குது 39 நாளாக. ஸோ எஃப்ஜே உள்ளுக்குள்ளே வந்தார்னா அடுத்த குரூப்லேருந்து ஒரு ஆள் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து போட்டு வச்சுருக்காங்க. அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். அவங்கக்கிட்ட என்ன பல்ஸ் இருக்குது, நான் பேசிக்க போகிறாங்க. எஃப்ஜே பைத்தியமாக போகிறானா, இல்லை இவங்க 2 பேர்த்துக்கு உட்காந்து பைத்தியம், இவங்க 2 பேர் ஆல்ரெடி பைத்தியம் தானே. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைத்தியம் பார்க்க போகிறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அதாவது கேமுக்குள்ளே சொல்கிறேன். ஆல்ரெடி வந்து திவாகர் எல்லா இடங்களையுமே சண்டை. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்குலாம் வந்து இவர் வந்து ஓட்டு போட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு மட்டும் ரேங்க் 1, 2, 3, 4ன்னு போட்டுக்கிட்டாங்க. நமக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரேங்க்னு போட்டாங்க. ஸோ இதை வந்து எப்படி வந்து நம்ம ஏற்றுக்கிறது? மக்கள் இதை ஏற்றுக்கவே மாட்டாங்க, மக்கள் இதை வந்து ஜீர்ணிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நம்ம திவாகர் வந்து வழக்கம் போல் கேமரா முன்னாடி பேசிகிட்டு இருக்காரு. நேற்று மாதிரி கேமரா திரும்பாமல் இருந்தது வரைக்கும் சந்தோஷம். இன்றைக்கி அவர் பேசி ஜெயிலுக்குள்ளேயும் வந்து பேசி எதுவுமே வாய்ஸ் கேட்காம போச்சுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாப்புல பாவம். பார்வதிக்கு வேறு வழி கிடையாது. 2வது முறை ஜெயிலுக்கு போகின்ற ஒரு அற்புதமான ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பார்வதி மாறி இருக்கிறாங்க. இதே நிலைமை நீடிச்சுக்கிட்டே போனால் ஜெயிலுக்குள்ளே அடிக்கடி பார்வதி உள்ளுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது வந்து பிக் பாஸுக்குள்ளே இருக்க வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குமே தவிர அது வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு விஷயந்தான். அதாவது ஜெயிலுக்குள்ளே போகும்போது அதை வச்சு சிம்பத்தி கிரியேட் பண்ணி அது மூலமாக ஆடியன்ஸோடைய இது இருக்குல்ல, அட்ராக்ஷனை வாங்கி வேணால் பண்ணலாம். அந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இவங்க என்னென்ன ரீசன் சொன்னாங்க அப்படிங்கிறது நமக்கு முழுசாக தெரியல. அந்த ரீசனை முழுசாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற விஷயங்களை பற்றி பேச முடியும். ஆனால் ஒரு சார்ந்து தான் கனி வேலை செய்வாங்க அப்படிங்கிற மாற்றக்கத்தே கிடையாது. விக்ரமை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, ஏதோ கேம் ஆடுறான். பட் ஆனால் கொஞ்சம் ஜென்யூனிட்டி விக்ரம்கிட்ட இருக்கும். அமித்துக்கிட்ட வந்து கொஞ்சம் அமுக்கினி தனம் தான் இருக்கும். சில விஷயங்கள் வந்து என்னென்னா நேரடியாக சொல்லாமல் கொஞ்சம் மறைமுகமாக சில முடிவுகள் எடுத்து பண்ணுவாப்பில். ஆனால் கனியை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, அக்மார்க்கு ஒன் சைடர் தான். அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேர்கிட்ட வந்து அப்படியே நியாயப்படுத்திக்கினே இருக்கிறது. எனக்கு கனி அவர்கள்ட்ட வந்து இருக்கிற அந்த ஒரு கேம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே வச்சு கனியை பார்க்கவே முடியாது. எப்படி பார்வதி வந்து கேம் ஆடுறாங்க, ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்குது, அந்த மாதிரி ஒரு கேம் ஆடுறாங்க. பட் ஆனால் கனிக்கு வந்து அந்த நெகட்டிவ் ஷேடு கேம் இருக்குல்ல, அது வந்து தெரியாது. எப்படியா யாரோ எப்படி சொல்கிறதுனா ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம்லேயே போகிறது. தனியாக நின்று கனியால் ஒரு இடத்த வந்து நின்று பேசி ஆர்கியூ பண்ணி ஜெயிக்கவே முடியாது யார்ட்டையுமே. ஆனால் யாரோ ஒருத்தவங்க சப்போர்ட்டிவ் சிஸ்டமில் இருந்துக்கிட்டு நம்ம ஓட்டு வாங்காமல் தப்பிச்சுக்கிட்டே போயிடலாம், கடைசி வரைக்கும் அப்படியே மேக்கப் பண்ணி கூட்டு போயிடலாம், எவ்வளோ பீக்குக்கு போக முடியுமோ அந்தளவுக்கு பீக்குக்கு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க கூட அப்படியே நகர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்காங்க. இது வந்து நல்ல கேமில் குரூப்பிசம் மூலமாக நடந்து போயிருக்காங்க. இந்த குரூப்பும் நல்லா இல்லை, குரூப்பிசமும் நல்லா இல்லை. அவங்க எதிர்த்து வைக்கிற அந்த வாதங்களும் பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியாயமான வாதங்களாக இல்லை. அது வந்து அந்த வீட்டு தலையாக இருக்கும்போதே நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது. அதுலேயும் ஒன்றும் அவங்களால ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் ஜெயிலுக்குள்ளே போனது பிறகு பார்வதி, திவாகரன், எஃப்ஜே என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற முடிவுகள் எடுக்கலாம். நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. நாளைக்கு இன்னும் பயங்கரமாக பீக்குக்கு வரும். ஜெயிலுக்குள்ளே ஏற்கனவே வந்து புரோக்கன் ஏற மாதிரி கண்ணில் அடிபட்டுருக்குது. அதுலேயும் தாண்டி அந்த வலியோடு வந்து இந்த கேம்லாம் ஆடிட்டுருக்காங்க பார்வதி. மறுபடியும் ஜெயிலில் தூக்கி போட்ட அந்த வலியும் சேர்த்த உடனே வெளியே வந்தோடனே பயங்கரமான வில்லனாக மாற போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். திவாகர் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா காமெடியன் தான். ஸோ அவர் இன்னும் சீரியஸான காமெடியனாக மாற போகிறாரா, இல்லை வந்து சாஃப்ட் கார்னர் காமெடியனாகவே இருக்க போகிறாரா அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கணும். எஃப்ஜேக்கு என்ன விஷயம்னா, இவங்க மேலே அதாவது நம்மளும் அந்த குரூப்புக்குள்ளே தான் இருந்தோம், கனி கூட இருந்தோம், விக்ரம் கூடலாம் பேசிட்டு தான் இருந்தோம், நம்மள எதுக்கு தூக்கிட்டு வந்து உள்ளே போட்டாங்க, நமக்கு எப்படி இந்த ரேங்கை கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷனில் எஃப்ஜே இருப்பான். உண்மையாலுமே ஃபீல் பண்ண போகிறது எஃப்ஜே தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோடய பார்வையிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தோன்றதை கமெண்ட்டில் எழுதுங்க. மற்றதை மறுபடியும் பேசிக்கலாம். நன்றி, வணக்கம்.